ஹாய் கைஸ், வெல்கம் டு மை சேனல். பிரிட்டிஷ் ஸ்ரீலங்கா ரூல் பண்ண காலத்தில் ஏராளமான கன்ஸ்ட்ரக்ஷன்ஸை டெவலப் பண்ணியிருந்தீங்கன்னா, அப்படி ரொம்பவே ஃபேமஸான ஹப்புதல்லையில் இருக்கிற எடிசன் பங்களா தான் இப்போ நாங்கள் பார்க்க போய்க்கொண்டிருக்கோம் கைஸ். இந்த பங்களா பார்த்தீங்கன்னா மார்னிங் 8:30 டு ஈவினிங் 4:30 வரைக்கும் திறந்து இருக்கும். அந்த நேரம் நீங்கள் எனி டைம் இங்கே இந்த பங்களாவுக்கு வந்து தாராளமாக விசிட் பண்ணி கொள்ளலாம். இங்கே வந்து ரொம்பவே முக்கியமான விஷயமா இவங்களோட கார்டன் செட்டப்பை சொல்லணும். இவங்க கார்டன் செட்டப்பில் பார்த்தீங்கன்னா நிறைய விதவிதமான மரங்கள், செடி கொடிகள், நிறைய குரோட்டன்ஸ், விதவிதமான ஃப்ளவர்ஸால் பார்க்குற ஆக்களை கவர்ற வகையில் ரொம்ப யூனிக்காக மெயின்டைன் பண்ணி கொண்டு வாரீங்க. இந்த பாருங்க, இதில் தெரிகிற இந்த பிரம்மாண்டமான பில்டிங் தான் எடிசன் பங்களா. இந்த பங்களா சர் தோமஸ் வில்லியர்ஸ் என்ற ஒரு வெள்ளக்காரரால் தான் 1927ஆம் ஆண்டு கட்ட தொடங்கி ஜஸ்ட் 4 இயர்ஸில் இந்த பங்களா ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருக்கணும். அதுக்கு பிறகு 1960ஆம் ஆண்டு இந்த பங்களாவை ரோமன் கேத்தலிக் சர்ச் வந்து இந்த பங்களாவை வேண்டி இந்த பங்களாவை ஒரு ஃபாதர்ஸுக்கான ஒரு ட்ரைனிங் சென்டர், அதாவது ஃபாதர்ஸுக்கு போராக்கள் படிக்கிறதுக்கு அவை லேர்ன் பண்ணுறதுக்குரிய ட்ரைனிங் சென்டராக இப்போ இதை கண்டக்ட் பண்ணி கொண்டு வாரினான். இந்த ரூமில் பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் அவை யூஸ் பண்ண பழைய ஃபர்னிச்சர்ஸ் எல்லாத்தையும் டிஸ்பிளே பண்ணியிருக்கணும். அதுவும் ஸ்பெசிஃபிக்காக இந்த சோஃபா செட்டி பார்த்தீங்கன்னா இது அந்த காலத்தில் ஒட்டகத்தோளால் செய்த சோஃபா செட்டியை தான் இப்போ வரைக்கும் பாதுகாத்து வாரினான். அண்ட் இதில் நீங்கள் பார்க்குற எல்லா பெயிண்டிங்ஸும் அந்த காலத்தில் வரைஞ்ச பெயிண்டிங்ஸ் தான். அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா அங்கே கலர்ஸுக்கெலாம் சரியான தட்டுப்பாடு இருந்துச்சு. ஸோ அதால் மரங்களில் இருக்கிற சாரை பிழிஞ்சு நேச்சுரலாக வரைஞ்ச பெயிண்டிங்ஸ் தான் இதில் எல்லாமே டிஸ்பிளே பண்ணி இருக்கிறேன். அண்ட் இங்கால இன்னொரு ரூமில் பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்காலையும் சரி யூகேலையும் சரி யூஸ் பண்ண பழைய நாணயங்களையும் சரி இப்போ நாங்கள் கரண்டில் யூஸ் பண்ணி கொண்டு இருக்கிற நாணயங்களை ஒரு பாக்ஸுக்கு போட்டு நல்ல வடிவாக டிஸ்பிளே பண்ணியிருக்கிறோம். அண்ட் அந்த காலத்தில் யூஸ் பண்ண பழைய கேமரா, ரேடியோஸை கூட இங்கே பொக்கிஷமாக பாதுகாத்து வாரேன். இந்த பங்களாவில் பார்த்தீங்கன்னா டோட்டலாக 28 ரூம்ஸ் இருக்கிறதோட அதில் 18 ரூம்ஸை ரெண்ட்டுக்கு விடுறீங்க. உங்களுக்கும் எடிசன் பங்களாவில் ஒரு நாள் ஸ்டே பண்ணணும்னு ஆசை இருந்தால் இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி உங்களோட புக்கிங்ஸை கன்ஃபார்ம் பண்ணி கொள்ளுங்கள். ஒரு நாளுக்கு இங்கே தங்குறதுக்கு ஜஸ்ட் 5,000 தான் காஸ்ட் பண்ணினோம். அதாவது பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச், டின்னர் ஆல் இன்க்ளூட்ஸ் ஆக ஃபுல் போர்டுக்கு நெட் பர் பர்சன் ஜஸ்ட் 5,000 தான் காஸ்ட் பண்ணினோம். இங்கே நார்மல் காமனான செட்மெண்ட் தான் இருக்குது. லஞ்சுக்கு நூடுல்ஸ், இல்லாட்டி ஃப்ரைட் ரைஸ், அப்படியும் நைட்டுக்கு இடியப்பம், மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பிரெட் அண்ட் சாசேஜஸ், அப்படி காமனான செட்மெண்ட் தான் இங்கே இருக்குது. அண்ட் உங்களுக்கு இங்கே ஸ்டே பண்ணணும்னா ரொம்ப முக்கியமான விஷயம், ஒரு 2 months முதலே உங்களோட புக்கிங்கை கன்ஃபார்ம் பண்ணி கொள்ளுங்க. ஏனெண்டா இந்த இடம் சரியான பிஸி, புக்கிங் எடுக்கிற சரியான கஷ்டம். ஓகே காய்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் நம்மளோட ஃப்ளேவர் சஃபாரி யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடம் இந்த விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அச்சுன்.